ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிச்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சப்தஸ்லோகியில பூர்வ பீட்டிகாவாக எப்படி இந்த ஸ்லோகம் வந்தது அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது. சிவ உவாச்ச தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதஹ. இந்த ஸ்லோகமும் தேவியினுடைய பதிலான ஸ்ருணுதேவ பிரவக்ஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேனாப்யம்பா ஸ்துதி பிரகாஷ்யதே. இந்த ரெண்டு ஸ்லோகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செலக்டட் ஹின்ஸ் ஏழு மந்திரங்களை சப்தசதியிலிருந்து எடுத்து தேவி நமக்காக கொடுத்ததுல முதல் மந்திரமாக இருக்கக்கூடிய ஞானினாமபி சேதாம்சி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பார்த்தோம். ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங்கும் பார்த்தோம். எப்படி ஞானிகளையும் அவள் ஒரு நிமிஷத்துல இல்ல உங்ககிட்ட தான், மற்றவங்க எல்லாம் ஆடியோ இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க வேணா திரும்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. எல்லாற்றையும் செய்யக்கூடியவளாக அவளே இருக்கா அப்படிங்கிறதுனால அவள் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்தாலும் அவள் தான் கொடுக்கணும். திடீர்னு அதை மறக்க வச்சு கீழே தள்ளி விட்டாலும் உருட்டி விட்டாலும் அவள் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அது அந்த மகரிஷி அந்த அவங்க ரெண்டு பேருக்கும், அந்த ராஜாவுக்கும் சுமேதஸ் மகரிஷி அந்த ராஜாவுக்கும் அந்த வைசியனுக்கும் தேவியினுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஆரம்பிச்சப்போ அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஸ்லோகம் சொன்னார். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம். இது கொஞ்சம் சந்தஸ் மாறும். அந்த ஸ்லோகம் எல்லாம் அனுஷ்டுப்ல இருக்கிறப்ப ரெண்டு ஸ்லோகம் மட்டும் இதுல சந்தஸ் மாறும். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர்ய துக்க பயஹாரிணி. தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்ரசித்தா. சதா ஆர்திரசித்தா, அதான் சதார்திரசித்தா. தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்திரசித்தா. அந்த தாவ நீட்டி ஏன் சொல்றோம்னா சதா அது ஒரு நெடில், ஆர்திர சித்தா அங்க ஒரு நெடில். சோ இங்க நடுவுல ஒரு ரெண்டு நெடில் ஆ சவுண்ட் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த நோட்டேஷன்ல ரெண்டு எஸ் போட்டிருக்கோம் அந்த இடத்துல. அப்ப அந்த சதாவை கொஞ்சம் நீட்டி சொல்லணும். சதார்திர சித்தா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்திரசித்தா. ஒரு ஸ்லோகத்தை நாம படிக்கிற விதத்திலேயே பாதி பலன் கிடைச்சிடும். அதனால கொஞ்சம் கேர் எடுத்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றப்போ அந்த அக்ஷரங்கள் எல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டா அப்புறம் நீங்க தப்பா சொல்லவே வராது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடும். சரி, இந்த ஸ்லோகம் 4வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். தேவி மகாத்மியத்துல 4வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எவ்வளவோ அனுபவிச்சு தேவியினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை மனசுல வாங்கிட்டு வாழ்க்கையில இருந்து பார்த்தோம்னா
எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு ஆனந்தம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன் லிங்க் ஓபன் ஆகலன்னு சொல்றாங்க அப்படியா? அப்படி என்ன இந்த ஸ்லோகத்துல இருக்குன்னா, நான் ஆரம்பிக்கிறப்பவே ஒரு விஷயம் சொன்னேன். எப்பவாவது நாம துர்க்கையை மனசுல நினைச்சிட்டோம் அப்படின்னா, நினைச்சவங்களுக்கு எல்லாம் உடனே வந்து ஏதாவது நல்லது செய்யணும்னு அவ முடிவாக இருக்கா. எப்ப நினைச்சாலும், நீங்க எப்பெல்லாம் நினைச்சாலும் அவள் உங்களுக்கு செய்வா. நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, ஒன்னும் கேட்கறதுக்கே இல்ல, வேண்டுதல்களே இல்ல, எனக்கு இது வேணும், ஏதோ எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சு ரொம்ப திருப்தியா இருக்கீங்க, அப்ப நினைச்சாலும் அவள் வந்து செய்வா. ஏன்னா அவளுடைய விரதம் அது. எப்படி ஆனாலும் வந்து உபகாரம் பண்ணியே ஆகணுங்கிறது அவளுடைய விரதம். அதனால அப்படித்தான் நடக்கும். துர்கே ஸ்மிருதா. துர்க அப்படிங்கிற வார்த்தைக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள், தொல்லைகள், ஏதோ வலி, நோய்கள், தடங்கல்கள், இது மாதிரி இப்படி நமக்கு நெகட்டிவா லைஃப்ல முன்ன போக விடாம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துர்கா. அதை தீக்கிறவள் துர்கா. எல்லா வலிகள், வேதனை, பிரச்சனை, கஷ்டம்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் துர்கா. துர்கே ஸ்மிருதா. அப்பனா ஸ்மிருதா அப்படின்னா நினைக்கிறது. எப்போ நினைக்கிறது? துர்கே ஸ்மிருதா. அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ, நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதுல இருந்து எப்படி நாம வெளியில வர போறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ ஸ்மிருதா அவளை நினைச்சா. துக்கத்துல இருக்கிறப்ப அவளை நினைச்சா, கஷ்டத்துல இருக்கிறப்போ நினைச்சா. துர்கே ஸ்மிருதா என்ன செய்வா? ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ. ஜந்து அப்படின்னா உயிர்கள். எந்த உயிரால நினைக்க முடியும்? மனிதர்களால மட்டும்தான் நினைக்க முடியும். மிச்ச விலங்குகள் எப்பவாவது சுவாமியை நினைச்சது, நமஸ்காரம் பண்ணது, கோவிலுக்கு போனதுன்னா அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஆனா மனிதர்கள் எல்லாராலையும் நினைக்க முடியும், மனிதர்களால மட்டும்தான் நினைக்க முடியும். அப்ப இந்த இங்க ஜந்துன்னு சொல்லியிருக்கிறது இந்த உயிர்களை, மனிதர்களை சொல்லியிருக்கு. பீதி, பீத்தினா பயம். நமக்கு ஒண்ணும் பயமா இல்லையா, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னா நமக்கு பயம் இல்லையா சொல்லுங்க? நிறைய பயம் இருக்கு. ஏன்னா இனி வரப்போறது என்னன்னு எதுவுமே தெரியாது நமக்கு. நாம இன்னைக்கு நிக்கிற இடம் மட்டும்தான் தெரியும், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நாமளா ஒரு கெஸ்ஸிங்ல நாளைக்கு இப்படிதான் இருப்போம், இங்கதான் இருப்போம் அப்படின்னு நாம 1 மாசத்துக்கு, 3 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கெல்லாம் பிளான்ஸ் போடுறோம். ஆனா நாம போடுற பிளான்ஸ் எல்லாம் அப்படியேவா நடக்குது? நடக்காது. நாம நம்ம ஆசைக்கு ஒரு பிளான் போட்டு வைப்போம், அவள் ஆசைக்கு அதை நடத்திப்பா. இங்க அடுத்த கணம் என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு கணமும் எதிர்காலத்தை பத்தின பயம் முக்கியமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும், நம்மளுடைய முதுமை எப்படி வரும். ஒரு வயசுக்கு அப்புறம் யார் வயசானவங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான். ஒருவேளை நமக்கு மரணம் இப்படித்தான் வருமோ, நமக்கு நோய்கள் இப்படித்தான் வருமோ, நாம இப்படித்தான் ஆயிடுவோமோ அப்படிங்கிறது எப்ப இருந்து வருது? ஒரு 40ஸ்ல இருந்தே வயசானவங்களை பாக்குறப்ப எல்லாம் நம்ம முதுமை எப்படி வரும் அப்படின்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு விதமா வரத்தான் செய்யும். இங்க அந்த பீதி அப்படிங்கிறது பயம். என்ன நடக்கும் நடக்கும் நடக்கும்னு பயம். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயம். எனக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, என் வீட்டுக்கு என்ன ஆகும், எல்லாம் பயம். இந்த பயத்தை எல்லாம் அசேஷ, சேஷம்னா மிச்சம், அசேஷன்னா கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமன்னு அர்த்தம். ஹரசி அப்படின்னா இல்லாம பண்றது. இந்த லைனை எப்படி அன்வயம் பண்ணிக்கணும் அப்படின்னா, துர்கே ஸ்மிருதா ஜந்தோ பீதிம் அசேஷ ஹரசி அப்படி புரிஞ்சுக்கணும்.
துர்கே ஸ்மிருதா ஜந்தோ பீதிம் அசேஷ ஹரசி. துர்கையை அதாவது கஷ்டத்தில் அவளை நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுடைய பயத்தை வேரோட நீக்கிடுறா அப்படின்னு அர்த்தம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோக. அசேஷ அப்படின்னா பாக்கி இல்லாம, ஏதோ கொஞ்சம் பயத்தை பாக்கி வச்சுட்டு கொஞ்சத்தெல்லாம் நீக்கல, கம்ப்ளீட்டா பயம் கிடையாது. அவளை நினைச்சிட்டா பயத்தை முதல்ல கம்ப்ளீட்டா போக்கிடுறா. பயத்தை போக்கிடுறான்னா எதிர்காலத்தை பத்தின பயமோ என்ன ஆகும் எந்த கவலையும் பயமும் கிடையாது. எப்போ துக்கத்துல இருக்கிறப்ப அவளை நினைச்சா அவள் அந்த துக்கத்தை வேரோடு நீக்கிடுறா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோகோ. சரி, பெரிய நமக்கு இது பழக்கம் தான். துக்கத்துல இருப்போம், ரொம்ப கஷ்டத்துல இருப்போம். அம்மா அப்படி இப்படி உருகி வேண்டி பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு பரிகாரம் கேட்டு அந்த கோயில்ல உருண்டு புரண்டு இந்த கோயில்ல உருண்டு எல்லாம் செய்வோம். பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கப்சிப்பு நிறுத்திடுவோம். அதுல ஒரு காயின் ஒண்ணு முடிச்சு போட்டு வைக்க சொன்னாங்களே, அதை கொண்டு போய் அங்க வைக்கணுமே அப்படின்னா போவோம், அவளே வழி காட்டுவா ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மட்டும் அவள் வழி காட்டணும், எப்ப கிளம்புறதுன்னு அவ டிக்கெட் போட்டு கொடுக்கணும், அப்பதான் நம்ம போவோம். அது வரைக்கும் கிளம்ப மாட்டோம். சோ அப்போ கஷ்டத்துல இருக்கிறப்ப நினைச்சோம், கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டா, கஷ்டம் தீர்ந்து போச்சு, நல்லா சௌக்கியமா இருக்கும். சௌக்கியமா இருக்கிறப்ப அவளை நினைச்சா என்ன ஆகும்? ஸ்வஸ்தை ஸ்மிருதா அடுத்த லைன்ல சொல்றாங்க. ஸ்வஸ்தை ஸ்மிருதா நல்லா ஆனதுக்கு அப்புறம் நல்லா சுகமா இருக்கிறப்போ நினைச்சா என்ன செய்வா? நல்லா இருக்கிறப்போ அவளை நினைச்சா இனி வரக்கூடிய துன்பங்களையும் சேர்த்து தீர்த்துடுவா. நாம திருப்தியா இருக்கிறப்போ, அம்மா நீ என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்ட, நான் திருப்தியா இருக்கேன், நீ இல்லையா எல்லாத்தையும் நடத்துற அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தேங்க் பண்றதுக்காகவோ இல்ல நம்ம நல்லா இருக்கோமே இதுக்கு அவ தானே காரணம், அவகிட்ட தானே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னோ அவளை நினைச்சிட்டா என்ன பண்ணுவா? மதி மதீவ சுபாம் ததாசி. அவள் அப்படி நினைக்கிறப்போ இப்போ என்ன கொடுப்பானா, இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க நிறைவா இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவ என்ன கொடுப்பானா, நம்மளுடைய புத்தியை தெளிவாக ஆக்கி நல்ல கூர்மையாக ஆக்கிடுவா. சுத்தமாக தெளிவாக கூர்மையான புத்தியோட நம்மளை மாத்திடுவா. அதனால என்ன ஆகும்? புத்தி கூர்மையாக இருந்தா தேவையில்லாத ஆபத்துகள்ல நம்மளா போய் மாட்டிக்க மாட்டோம். அப்போ எதிர்காலத்துல வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து காப்பாத்திடுறா இல்லையா? அப்போ நல்லா இருக்கிறப்ப அவளை நினைச்சிட்டோம் அப்படின்னா இனி எதிர்காலத்திலையும் எந்த துன்பமும் இல்லை. அததான் 2 வரியில துர்கே ஸ்மிருதா. கஷ்டத்துல இருக்கிறப்ப நினைச்சா கஷ்டத்தை எல்லாம் அடியோட வேரோட போக்கிடுறா. அசேஷ அப்படின்னு இருக்கு, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அப்படின்னு அர்த்தம். அப்ப முழுக்க தீர்த்திடுறா. ஸ்வஸ்தை ஸ்மிருதா நல்லா இருக்கிறப்ப நினைச்சா மதி மதீவ சுபாம் ததாசி. மதி மதீவ அப்படின்னா நாம நாம மனசுல பக்தியோட அவளை நினைக்க நினைக்க அதீவ நிறைய நம்ம மனசுக்குள்ள, மத்தினா நம்மளுடைய மனசு, நம்ம மனசுக்குள்ள அவளை நினைக்க நினைக்க அதீவன நிறைய நிறைய சுபங்களை ததாசி கொடுத்துடுறா. சுபத்தை எப்படி கொடுக்குறா? மங்களங்களை அள்ளி கொடுத்துடுறா. ஏன்னா சந்தோஷமா, அவளுக்கு என்ன நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா துக்கமா இருக்கீங்களான்லாம் கிடையாது, நினைச்ச உடனே வருவா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போயிடுவா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ. ஸ்வஸ்தை ஸ்மிருதா நல்லா இருக்கிறப்ப நினைச்சா மதி மதீவ சுபாம் ததாசி. நீங்க மனசுக்குள்ள அவளை நினைச்ச உடனே அதீதமாக உங்களுக்கு எவ்வளவு நீங்க இவ்வளவுதான் 500 ரூபாய் தான் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவள் 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவா. மதி மதீவ நீங்க நினைச்சதை விட ஜாஸ்தியாக சுபங்களை தந்துட்டு போயிடுவா. சுபாம் ததாசி. தாரித்ரிய துக்க பயஹாரிணி. என்னத்தெல்லாம் நீக்கிறா பாருங்க. தாரித்ரிய துக்க பய ஹாரிணி. ஹாரிணினா இல்லாம பண்றது. ஹரசி ஹாரிணி இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் தாரித்யம். தாரித்யம்னா ஏழ்மை. எது ஏழ்மை? காசு இல்லாதது மட்டும் இல்ல, என்ன இல்லாம இருந்தாலும் ஏழ்மைதான். அன்பு காட்ட ஆள் இல்லை, அது ஒரு ஏழ்மை. நம்மள பாத்துக்க யாரும் இல்லை, அது ஒரு ஏழ்மை. காசு இல்ல, ஒரு ஏழ்மை. காசு இருக்கு, சமைச்சு சாப்பிட முடியல, அதுவும் ஒரு ஏழ்மை. ஏழ்மைனா காசு மட்டும் கிடையாது, எது இல்லாம இருந்தாலும் அது பாவர்ட்டி தான்.
இங்க தாரித்யம் அப்படின்னா எதையும் அனுபவிக்க முடியல, ஏதோ ஒண்ணு இல்லாமலே இருக்கு. அந்த இல்லாம இருக்கிறது அவள் நீக்கிடுவா. தாரித்ரிய அதத்தை நீக்கிடுவா, தரித்திரத்தை நீக்கிடுவா, துக்கத்தை நீக்கிடுவா. எதனால துக்கம் வந்தாலும் நீக்கிடுவா. ஒருவேளை தேவையில்லாத விஷயங்களுக்காகத்தான் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மன தெளிவை கொடுக்கறதன் மூலமா இதுக்கு நாம இனிமே கஷ்டப்பட வேண்டியதில்லைங்கிற அறிவை கொடுத்துடுவா. சோ துக்கத்தை நீக்கிடுவா, பயத்தை நீக்கிடுவா. அது முன்னாடியே சொல்லியிருக்காங்க, பயத்தை மிச்சமில்லாம நீக்குவான்னு. சோ இங்க ஏழ்மையை எது இல்லாம கஷ்டப்பட்டாலும் அதை கொடுப்பா. தரித்திரத்தை நீக்குவா, துக்கத்தை நீக்குவா, பயத்தையும் நீக்குவா. அப்படி நீக்கிறதுல காத்வதன்யா, துவதன்யா, உன்னை தவிர வேற யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. துவத அன்யா, உன்னை தவிர, உன்னை விட வேற யாராவது இருக்காங்களா? துவதன்யா அப்படிங்கிறத பாக்குறப்போ நமக்கு எல்லா ஸ்லோகங்களையும் பாத்தீங்கன்னா உன்னையே தான் நான் வந்து சரணடைகிறேன், உன்னை விட இதையெல்லாம் தீர்க்கக்கூடியவங்க வேற யாராவது இருக்காங்களா, இப்படி எல்லாம் எல்லா ஸ்லோகத்திலையும் வருது. அப்போ ஒவ்வொரு சுவாமியையும் அப்படியே சொன்னா அப்ப எந்த சுவாமிக்கு தான் சக்தி இருக்கு, எந்த சுவாமிக்கு தான் சக்தி இல்லை அப்படின்னா எல்லா சுவாமி கிட்டையும் இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது தான் இந்த பராசக்தி. ஒரு தெய்வத்துக்கு ஒரு கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய திறன், சக்தி இருந்தா அந்த சக்தி தான் பராசக்தி. பராசக்தியினுடைய ஒரு அம்சம் அவங்களுக்குள்ள இருந்துதான் அந்த தெய்வத்துக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. அப்போ அப்படி பார்த்தா அவங்க கிட்ட இருந்து இப்ப சூரியனை நம்ம நேத்து சொன்னோம், சூரியன் தேவி கிட்ட இருந்து ஒளி வாங்கி நமக்கு அதுல கொஞ்சோண்டு அவர் வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு. அப்போ உண்மையான அந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். சூரியன் இப்படி இருக்கார், சூரியன் தேவியினுடைய கிரணங்கள்ல கொஞ்சோண்டு வாங்கி இப்படி இருக்கார். அப்ப முழு கிரணங்களோடு அவள் எப்படி இருப்பா அப்படின்னு. அது போல தேவியினுடைய சக்தியை உள்ள வாங்கி நமக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மற்ற தெய்வங்களை விட பராசக்தியானவளுக்கு ஏன் சக்தி ஜாஸ்தி அப்படின்னா அவள் தான் மற்றவங்களுக்குள்ள எல்லாம் சக்தியாக இருக்கா, அவளே பராசக்தியாக இருக்கா. சோ அவளுக்கு எல்லாமே கூடதான். அவளை போல துக்கத்தை, பயத்தை, கஷ்டத்தை நீக்கக்கூடியவங்க வேற யாரும் கிடையாது. துவதன்யா, உன்னை விட அதை தீர்க்கக்கூடியவங்க வேற யாரு தீப்பா அப்படின்னு கேக்குறாங்க. என் துக்கத்தையும் என் பயத்தையும் உன்னை விட அதை தீர்க்கக்கூடியவங்க வேற யாரு இருக்கா? சர்வோபகாரகரணாய சதா ஆர்திர சித்தா. ஆர்திரா அப்படின்னா நனைஞ்சு இருக்கிறது, நனைஞ்சு இருக்கிறது ஆர்திரா. ஏன் ஃபியூ பேருக்கு மட்டும் வரமாட்டேங்குதோ தெரியலையா, கொஞ்சம் பேர் மட்டும் கனெக்ட் ஆக முடியலன்னு சொல்றாங்க. மீட்டிங் ஐடி வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க, அதுல ஒரு மெசேஜ் போடுங்க, நான் இப்ப டைப் பண்ண முடியும். மீட்டிங் ஐடி வச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணாம மீட்டிங் ஐடி வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க. ஆர்திரா அப்படின்னா நனைஞ்சு இருக்கிறது. ஆர்திர சித்தா அப்படின்னா அவளுடைய சித்தம், அவளுடைய மனசு எப்பவும் நனைஞ்சு இருக்கான். நனைஞ்சு இருக்கிறதுனா என்ன, நனையாம இருக்கிறதுனா என்ன? நாம இப்ப யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போனாங்கன்னா அவங்க மனசுல ஈரமே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஈரம் இருந்தா நனைஞ்சு இருக்கு. அப்ப கருணை இருந்தா கருணையால நனைஞ்சிருக்கு. ஆர்திரா அப்படின்னா நனைஞ்ச சித்தத்தோட இருக்கா. எப்பவும் கருணை பெருகிட்டு இருக்கிறதுனால அவள் ட்ரையா இருக்கிறதே இல்லை, திருப்பிட்டே போகவே மாட்டா. எப்பவும் கருணையோட இருக்கா. என்ன என்ன செய்யறதுக்கு கருணையோட இருக்கா? சர்வோபகார கரணாய, சர்வ உபகார கரணாய, எல்லா விதமான உபகாரங்களும் செய்யறதுக்காக, நமக்கு நமக்கு எல்லா விதமான உபகாரங்களும் செய்யறதுக்காக எப்பவும் கருணையோட நனைஞ்சிருக்கா. சர்வோபகார கரணாய சதா ஆர்திர சித்தா. ஆர்திர சித்தான்னா நனைஞ்ச மனசோட, நனைஞ்ச சித்தத்தோட இருக்கா, கருணையால நனைஞ்ச மனசோட இருக்கா. இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டது சொல்றேன். இந்த முதல் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஞானி நாம பிச்சேதாம்சி, அது வந்து நமக்கு புலன்கள்ல கட்டுப்பாடு இல்ல. இப்போ சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு உடம்புக்கு வர வச்சுக்கிறோம், தேவையில்லாம எதையாவது பார்த்து பொழுது போக்குறோம். இது மாதிரி புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா
நம்ம புலன்களை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ஸ்லோகத்தை மட்டும் ஜபமாக பண்ணலாம். நம்ம புலன்கள் மேலேயே நமக்கு கண்ட்ரோல் இல்லைங்கிறதுக்கும் பண்ணலாம். யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் பண்ணலாம். யார் யார் அதாவது we can gain control over others. அப்போ எப்படி எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொருத்தங்களன்னா, கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கரெக்டா இருக்குன்னு சொன்னா கூட அதுக்கு மதிப்பு இல்லாம போகக்கூடாது இல்லையா? நீங்க சரியான ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு மதிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னா, என் வார்த்தைக்கு மதிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம். 108 தடவை ஜபமாக பண்ணலாம். 1008 அல்லது 10,000. உங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா இருக்கீங்களோ அவ்வளோ ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த ஃபர்ஸ்ட் மந்திரம் ஞானி நாமபி அப்படிங்கிற மந்திரம். இது ரெண்டாவது. சோ இதுதான் அர்த்தம். துர்கே இப்போ இது இன்னொரு விதமா இருக்கு. துர்கே அப்படிங்கிறது தேவியினுடைய பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கஷ்டம்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம. அப்ப கஷ்டத்துல நினைச்சா அப்படின்னு நாம பண்ணோம். இப்ப துர்கேங்கிறது கூப்பிடுறப்ப, துர்காங்கிறது கூப்பிடுறப்ப துர்கே அப்படின்னு ஆகும் சம்ஸ்கிருதத்துல. அப்ப துர்கே அப்படின்னு கூப்பிட்டு ஒன்னு நினைச்சாலே நீ பயத்தை எல்லாம் அடியோட போக்கிடுவ அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். கஷ்டத்துல நினைச்சா அப்படின்னு ஒண்ணு இல்ல, தேவிய நினைச்சாலே துர்கே ஸ்மிருதா, துர்கே உன் பேரை நினைச்சாலே, உன்னை நினைச்ச உடனே நீ கஷ்டங்களை தீர்த்துட்டு போயிடுவ, அப்படி ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹோ. கஷ்டத்தில் இருக்கிறப்போ துர்கையினுடைய பெயரை மனசுல நினைச்சா கஷ்டங்களை அடியோடு வேரோட அழிச்சிடுவா. ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. நல்லா இருக்கிறப்ப, ஆனந்தமாக திருப்தியாக சந்தோஷமா இருக்கிறப்ப ஒரு நன்றியோட தேவியை நினைச்சுக்கிட்டா துர்கை நாம நினைச்சதை விட அதிகமான சுபங்களை நமக்கு அள்ளி கொடுத்துடுவா. தாரித்ரிய துக்க பயஹாரிணி காத்வதன்யா. உன்னை தவிர துக்கத்தை, பயத்தை, தரித்திரத்தை, ஏழ்மையை போக்கக்கூடியவங்க வேற யாருமே இல்ல. இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அப்படின்னு அர்த்தம். சர்வோபகாரகரணாய சதா ஆர்திரசித்தா. எல்லா உபகாரங்களையும் எங்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக எப்பவும் கருணையால நனைஞ்ச மனசோடவே இருக்க. அதான் இந்த ஸ்லோகம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரிய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்திரசித்தா. தேவியனுடைய கருணையை அவள் எப்படி உடனே சேரா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த விஷயம். இந்த மந்திரத்தை 1008 தடவை அல்லது 108 தடவை ஜபமாக பண்ணா நம்மளுடைய பயங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், நோய், ஏழ்மை இதையெல்லாம் அவள் தீர்ப்பா. நம்ம ஒரு 1000 தடவை சொன்னோம்னா 1000 தடவை நினைச்சிட்டோம். இதுல ஏன் அப்ப ஒரு தடவை நினைச்சாலே அவள் செய்வாளேன்னா, நமக்கு மனசு உருகினது இந்த 100 தடவை 1000 தடவை சொன்னதுல எப்பவோ ஒரு தடவை ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருப்போம். அந்த ஒரு தடவைக்கு தான் அவ வருவா. அதனாலதான் இவ்வளவு ஜபம் பண்றது. இல்லைன்னா ஒரு தடவை சொன்னா போதுமே, ஒரு தடவை சொன்னாலே அவ வருவா இல்ல. ஏன் நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு நிறுத்ததில்லை, ஏன் அந்த ஜபமாக பண்றோம் அப்படின்னா, ஒரு தடவையில நம்ம மனசு நிக்குமோ நிக்காத, நம்பிக்கை இருக்குமோ இருக்காது, எதுக்கும் வேணா சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதை தொடர்ந்து பண்றப்போ நமக்கு அந்த மன உறுதி இருக்கு, இது கிடைச்சே ஆகணும், நமக்கு இந்த கஷ்டம் தீந்தே ஆகணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுது முதல்ல. அது இன்னும் விசேஷம். இதை அப்படி பண்ணா நமக்கு கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவளாக இருக்கா. அடுத்தது 3வது ஸ்லோகம். அதாவது அபிராம பட்டர் சொல்ற மாதிரி, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, ஒரு தீங்கும் இல்லை, அவ்வளவுதான். அதை கொடுப்பா, இதை கொடுப்பா, அதை செய்வா, இதை செய்வா, எந்த தீங்குமே இல்லப்பா, நீ எப்பவும் நல்ல சொபிஸ்டிகேட்டடா நல்லா இருக்கலாம், அவ்வளவுதான். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அதுதான் இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்ப்போம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஸ்லோகம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.
இது 11வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கௌரி அப்படின்னு கூப்பிட்டிருக்கார். கௌரி அப்படின்னா வெள்ளை வெளியேர்னு இருக்கிறவள்னு அர்த்தம். தேவியினுடைய சிந்தூர வர்ணத்துல பார்த்தோம், கருப்பாக இருக்கிறப்ப அவளை காளின்னு சொல்றோம். இங்க வெள்ளை வெளியேர்னு இருக்கிறப்ப அவளுக்கு கௌரின்னு பேரு. வெள்ளை வெளியேர்னா நீங்க ஏதோ ஒரு வயிற்றுலாம் நினைச்சுக்க கூடாது. ஸ்பட்டிகம் மாதிரி வெள்ளை. ஸ்பட்டிகத்தை என்ன, அது கலர்லெஸ்ஸா தான் இருக்கு, ஆனா நம்ம அதை வெள்ளைன்னு தான் சொல்றோம். அப்படித்தான் தேவியையும் சொல்றோம், அப்படித்தான் ஈஸ்வரனையும் சொல்றோம். ஸ்பட்டிகம் மாதிரி. அதனாலதான் அவர் பக்கத்துல அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தா சிகப்பா தெரிகிறார். ஏன்னா ஸ்பட்டிகம் என்ன பண்ணும், அப்படி முன்னாடி இருக்கிற கலரை வாங்கி கொடுக்கும் இல்லையா. பக்கத்துல அம்மா சிகப்பா உட்காந்துட்டு இருந்தா அவர் சிகப்பா இருப்பாராம் பாக்குறதுக்கு. இங்க தேவி கௌரியாக இருக்கிறப்போ வெள்ளை வெளியேர்னு இருக்கா. வெள்ளையாக இருக்கிறதுனால அவளுக்கு கௌரி அப்படின்னு பேரு. நாராயணி அந்த நாமம் உங்களுக்கு நல்ல. நார அப்படின்னா மனிதர்கள், இங்க இருக்கக்கூடிய ஜீவன்கள். அயனம் அப்படின்னா அடைக்கலம் கொடுக்கிறது, அவங்களெல்லாம் காப்பாற்றக்கூடியவள். அதனால நாராயணி. நாராயணனுக்கும் நாராயணிக்கும் பேதம் கிடையாது, அதனால அவள் நாராயணி. நாராயணனுக்குள்ள இருக்கக்கூடிய யோகமாயா தேவிதான். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாராயணன் நாராயணி பேதமே கிடையாது. நமக்கு நம்மளுடைய வசதிக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி வருவோம். நமக்கு ஆணாக பார்த்தா நமக்கு வசதியா இருக்கு, பக்தி வருதுன்னா ஆணாக நினைச்சுக்கலாம். அப்ப நாராயணன். பெண்ணாக இருந்தா இன்னமும் அம்மாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அம்மான்னு நினைச்சுக்கலாம், நாராயணின்னு நினைச்சுக்கலாம். அதனால நாராயணி. நமோஸ்துதே, என்னுடைய நமஸ்காரங்கள் உனக்கு ஆகட்டும், உன்னை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா கௌரி நாராயணி உனக்கு நமஸ்காரம். திரையம்பகே. திரையம்பகே அப்படின்னா என்ன, மூன்று கண்களோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். திரையம்பகம் அவரை சொல்றோம் இல்லையா, திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம்னு. திர அப்படின்னா மூணு, அம்பகான்னா கண்ணு, அதனால திரையம்பகா அப்படின்னா மூணு கண்ணோட இருக்கக்கூடியவள். சோம சூரிய அக்னிலோச்சனா அப்படின்னா, சோம சூரிய அக்னிலோச்சனான்னு அவளுக்கு பேரு. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், ஒரு கண் அக்னி. நமக்கு லைட் சோர்ஸா இருக்கக்கூடிய மூணும் அவகிட்டதான் இருக்கு, அதுதான் அவளுடைய மூன்று கண்கள். திரையம்பகே. சரண்யே. சரண்யே அப்படின்னா தன்னிடம் வந்து சரணடைஞ்சவர்களை நல்லா காப்பாற்றக்கூடியவளுக்கு சரண்யே அப்படின்னு பேரு. அவளை தவிர வேற யாரும் அவ்வளோ அழகா நீதான் கதி அப்படின்னு வந்தவங்களை காப்பாற்றக்கூடியவள், அதனால அவளுக்கு சரண்யே அப்படின்னு பேரு. சரணமடைஞ்சவர்களை காப்பாத்துறதுனால சரண்யே. இது எல்லாமே இங்க பார்த்தா பேர் சொல்லி நமஸ்காரம் தான். சரண்யே, திரையம்பகே, கௌரி, நாராயணி, நமோஸ்துதே. அவளை நமஸ்காரம் பண்றோம் இதெல்லாம் சொல்லி. ஃபர்ஸ்ட் லைன் என்ன, சர்வ மங்கள மாங்கல்யே. இதுக்கு பலவிதமா பொருள் எடுத்துக்கலாம். எல்லா விதமான மங்களங்கள்னு சொல்ற எல்லாத்துலயும் அதுக்கு மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடியவள் தேவி. எதெல்லாம் சிறப்பு, எதெல்லாம் மங்களம்னு நாம சொல்றோமோ அதுக்கு அந்த மங்களத்தன்மை எப்படி வந்தது அப்படின்னா அதுக்குள்ள தேவி இருக்கிறதுனாலதான் வந்தது. தேவி எங்க இருக்காளோ அங்க மங்களம் இருக்கும். மங்கள பொருட்கள் எல்லாத்துலயும் உள்ள தேவி இருப்பா. அதனாலதான் நாம சில பொருட்களை காலால தொடவே மாட்டோம்.
மிதிக்கவே மாட்டோம், எந்த சந்தர்ப்பத்திலையும் மதிக்க கூடாது. ஏன்னா அது சுவாமி, அது அது மங்கள பொருளா இருந்தா அதுக்குள்ள தேவி இருக்கா, எப்படி நாம தாண்டி போக முடியும்? அதை குனிஞ்சு கையால தான் எடுப்பாங்க. மங்கள பொருட்கள் எல்லாத்துலயும் அதுக்கு மங்களத்தை கொடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடியவள், அதனால சர்வ மங்கள மாங்கல்யே அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எல்லா மங்களமான பொருட்களையும் விட மங்களமானவள். ஏன்னா அதுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவளே அவள் தான். அவள் இருந்தா அந்த இடம் சர்வ மங்களமாக இருக்கும். எல்லாமே மங்களம்னா என்ன? ஸ்ரேயஸ், நல்லது, உயர்வு, சந்தோஷம், அதான் மங்களம். சோ இங்க சர்வ மங்கள மாங்கல்ய, எல்லா மங்களமான பொருட்களையும் விட மங்களமாக இருக்கக்கூடியவள். சிவே, சிவா அப்படின்னா சிவம்னா மங்களம், சிவம்னா கல்யாணம், சிவம்னா மங்களம். சிவே அப்படின்னா சிவா, சிவா அப்படின்னா ஈஸ்வரனையும், சிவா அப்படின்னு கால் போட்டா அது தேவியையும் குறிக்கக்கூடியது. சிவ சிவா அப்படின்னா ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றது. சிவாங்கிறது தேவி, அதனால இங்க சிவாவை கூப்பிடுறப்ப சிவே அப்படின்னு ஆகுது. சிவே சர்வ அர்த்த சாதிக்கே, அர்த்தங்கள் அப்படின்னா ஒரு மனித பிறவியோ, மனித பிறவியா எடுத்துக்கலாம். மனித பிறவி எடுத்துட்டோம், நமக்கு வாழ்க்கையில நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணா கடைசியா மொத்தம் 4ல தான் வந்து நிற்கும். எப்படின்னா இப்போ கார் வேணும், வீடு வேணும், நகை வேணும், ட்ரெஸ் வேணும், வசதி வேணும்னா காசு வேணும். இப்படி நாம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ரூட் பார்த்தோம்னா 4 தான் நாம ஆசைப்படக்கூடியது. அதுதான் சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்றது. 4 புருஷார்த்தங்கள், அதாவது ஆசைகள். 4 ஆசைகள். தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். கடைசியா வேண்டியது மோக்ஷம். அறம், பொருள், இன்பம், இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு ரேட்? அறம்ங்கிறது என்ன? தர்மம். தர்மம்னா என்ன? காசு கொடுக்கிற தர்மம் கிடையாது. அறம்னா என்ன அப்படின்னா நாம எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோ அப்படி வாழறது, ஒரு நியாயத்தோட வாழறது. நியாய தர்மம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தர்மம் அது. ஒரு நியாயத்தோட வாழ்றது அறம். அந்த அறத்தின் வழியில வாழ்ந்து பொருள் ஈட்டணும், அது அர்த்தம். அறத்தின் வழியில வாழ்ந்து பொருள் ஈட்டி அறத்தின் வழியில காமத்தை அனுபவிக்கணும். நீங்க நல்லா சாப்பிடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, குழந்தைங்க பெற்றுக்க கூடாதுன்னா நம்ம மதம் சொல்லல. நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம், எல்லா எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம். ஆனா என்ன, சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு அறவழியில் வந்ததாக இருக்கணும். இன்னொருத்தங்களை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சு அந்த காசுல சுகத்தை அனுபவிக்க கூடாது. சோ இந்த 4ம் ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டட். அறத்தின் வழியில பொருள் சம்பாதிச்சு காமங்களை நிறைவேற்றிக்கணும். அதனாலதான் இங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அழகாக. ஏன்னா அறவழிப்பட்ட காமம் அது. சோ தர்மத்தின் வழியில காமத்தை அனுபவிக்கலாம், அதுக்கு இங்க மறுப்பு கிடையாது. சோ இந்த 3ஐயும் தாண்டி என்ன வேணும்? மோட்சம். சோ இந்த 4 தான் புருஷார்த்தங்கள். நீங்க ஆசைப்படுறது என்ன ஆசைப்பட்டாலும் அது காமத்துல வந்துடும். செல்வம் என்ன வேணும்னாலும் அது பொருளுக்குள்ள வந்துடும், அர்த்தம். சோ இப்ப இந்த வேணும்னு நாம நினைக்கிற எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியவள், வழிகாட்டக்கூடியவள். சர்வ அர்த்த சாதிக்கே, எல்லா விதமான நம்மளுடைய விருப்பங்களையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியவள். சிவே சர்வ அர்த்த சாதிக்கே. அவளை பத்தி மனசுல நினைச்சிட்டா அவள் புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு சாதிச்சு கொடுத்துடுறா. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. சர்வ அர்த்த சாதிக்கே, எல்லா விதமான அர்த்தங்களையும் புருஷார்த்தங்களையும் நமக்கு சாதிச்சு கொடுக்கக்கூடியவள். அதனால சர்வ அர்த்த சாதிக்கே. சரண்யே, நீதான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டா அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவளை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. சரண்யே திரையம்பகே, 3 கண்களோடு இருக்கக்கூடியவள். கௌரி, ஈஸ்வரன் கூட வெள்ளை வெளியேர்னு இருக்கிறப்போ அவளுக்கு கௌரின்னு பேரு. நாராயணி,
மனிதர்கள் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். நாராயணனோடு பேதம் இல்லாமல் ஒருத்தியாகவே இருக்கா. அப்படிப்பட்ட உனக்கு நமோஸ்து, என்னுடைய நமஸ்காரங்கள் சேரட்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இங்க கௌரிங்கிற இடத்துல தேவின்னு போட்டு சில நேரங்கள்ல சொல்றது உண்டு, அதுவும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு. தேவி நாராயணி நமோஸ்துதே, கௌரி நாராயணி நமோஸ்துதே, ரெண்டுமே சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை மந்திரமாக ஜபமாக 108, 1000, 10,000 அப்படி செய்யலாம். எல்லா விதமான மங்களங்களையும் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறிடும். ஆசைகள் நிறைவேறதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கு இந்த ஸ்லோகத்தை 108 தடவையோ 1008 தடவையோ 11வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 11வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். சரி, இது 3வது. அடுத்தது 4வது. இந்த துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிம்ல சொன்னோம் இல்லையா, அவள் செய்யணும் அப்படின்னு முடிவோட இருக்கா, அதனால அவ செஞ்சே தீர்வா, செய்யாம அவளால இருக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவளால செய்யாம இருக்க முடியாது. அதான் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இங்கேயும் தேவி நாராயணி நமோஸ்துதே, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி மீனிங் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே. சரணாகத அப்படின்னா யாரெல்லாம் வந்து உன்னை சரணமடைகிறார்களோ, நீதான் எல்லாம், நீயே அடைக்கலம் அப்படின்னு யார் வராங்களோ, அப்படி வர்றவங்க தீனர்களாக இருக்காங்க. தீன அப்படின்னா எதுவுமே முடியாதவங்க, காசு இல்ல, கஷ்டம் இல்ல, சக்தி இல்ல, அறிவில்ல, எல்லாத்துலயும் தீனர்களாக இருக்காங்க. தீன அப்படின்னா ஒரு ஏழ்மையாக இருக்கிறது, இல்லாம இருக்கிறது தீன. ஆர்த்த, ஆர்த்தனா துக்க கவலை தான். எப்பவுமே திருப்தியே இல்லை, கஷ்டத்திலேயே இருக்காங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி திருப்தியா சந்தோஷமா இருப்பாங்க? கஷ்டத்திலையும் சிரிக்கவா முடியும்? ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, அப்போ துக்கம் இருந்துகிட்டே. அந்த ஆர்த்தினா மனக்கவலை. அப்படி மனசு கவலையோடவே எப்பவும் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, அவங்க ஆர்த்தி. அந்த தீனர்களுடைய ஆர்த்தி அப்படின்னா ஒண்ணுமே முடியாம இருக்கிறவங்களுடைய மனக்கவலை. பரித்ராண பராயண, பராயண அப்படின்னா அதையே ஒரு விரதமாக வச்சுக்கிறது, செஞ்சே ஆவேன் அப்படின்னு முடிவாக இருக்கிறது, சங்கல்பத்தோட இருக்கிறது பராயண. பரித்ராண, திரா அப்படின்னா காப்பாத்துறது, பரித்ராண அப்படின்னா காப்பாத்துறது. அந்த கஷ்டங்கள் மனக்கவலையோட இருக்காங்களே, எதுவுமே செய்ய முடியாம, அவங்கள காப்பாத்துறத தான் தன்னுடைய சங்கல்பமாக பராயணமாக வச்சிருக்கா. தன்னுடைய கொள்கையாக எதை வச்சிருக்கா? சரணாகதி அடையணும், அவகிட்ட வந்து நீதான் எல்லாம்னு சொல்லணும், ரொம்ப எதுவுமே செய்ய முடியாத கஷ்டத்துல இருக்கணும், மனக்கவலை தீராம இருக்கணும். இப்படியெல்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் காப்பாத்துறதை தான் தன்னுடைய கடமையாக தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். சரணாகத தீன அர்த்த பரித்ராண பராயணே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே. அப்போ நாம என்ன செய்யணும்? நமக்கு கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இல்லைன்னு நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம். அப்ப நாம ஆர்த்தி இருக்கு, தீனர்களா இருக்கோமா? ஆமா, நம்மளால அந்த கஷ்டத்தை நீக்க ஒன்றும் பண்ண முடியல, அப்ப தீன அர்த்த நம்ம அது ரெண்டுலையும் மேட்ச் ஆயிட்டோம். சரணாகதி மட்டும் பண்ணிட்டோம்னா அவள் பரித்ராண பராயணி, அவள் ரெடியா இருக்கா, காப்பாற்றணுங்கிறதுக்கு அவள் கொள்கையோட ரெடியா இருக்கா. நாம இதுல என்ன ஒண்ணு மிஸ் ஆகுது? அந்த சரணாகத்துக்கு மட்டும் நம்ம மேட்ச் ஆகல. தீனர்களாக இருக்கோம், மனக்கவலையோட இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவள் காப்பாத்த ரெடியா இருக்கா, கொள்கையா வச்சிருக்கா, அதுவும் சரியா இருக்கு. ஒண்ணு என்ன இல்ல, சரணாகதி மட்டும் அடையறது இல்லை. நீதான் எல்லாம் பாத்துக்கோ அம்மா அப்படின்னு அவளை நினைக்கிறதே இல்லை. என்னால முடியும்னு கடைசி வரைக்கும் முட்டிட்டு முடியலங்கிறப்போ
என்னால முடியலையே அப்படின்னு உட்கார்ந்து வருத்தப்படுறோம். அவள் துணையை ஆரம்பத்திலேயே கேட்கறதே கிடையாது. அப்படி கேட்டுட்டா அவள் முடிச்சு வச்சிருவா. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே. சர்வ ஆர்த்தி, எல்லா விதமான மனக்கவலைகளையும் ஹர, நீக்கக்கூடியவள். என்ன தனித்தனியா கொண்டு வராதீங்க அப்படிங்கிறா. எனக்கு இது கஷ்டம், அது கஷ்டம், அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை. நீ என்ன கஷ்டம்னாலும் எனக்கு தெரியும். நீ கூப்பிடு மட்டும் போதும். நீ நினைச்சா மட்டும் போதும், நான் தீர்த்திடுவேன். சர்வஸ்யார்த்தி ஹரே, எல்லா விதமான ஆர்த்தி மனக்கவலைகளையும் நீக்கிடுவா. ஹர அப்படின்னா நீக்கிறது, நீக்கிடுவா. தேவி நாராயணி நமோஸ்துதே. அப்படியே எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய தேவி நாராயணி உனக்கு நமஸ்காரம். சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ரொம்ப எளிமையான ஸ்லோகம் இது, இந்த 4வது ஸ்லோகம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறனும் அப்படிங்கிறதையே விரதமாக வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எல்லா துக்கங்களையும் நீக்கக்கூடியவளான உனக்கு என் நமஸ்காரம். ஸ்வயம் பிரகாசமாக ஒளியோடு திகழக்கூடிய உனக்கு நமஸ்காரம். நாராயணனோடு பேதம் இல்லாமல் நாராயணியாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். இங்க நமஸ்காரம் தான் இங்க முக்கியமாக சொல்லப்படுது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இங்க அவளை விட்ட வேற எதுவுமே இல்லை. என்ன கஷ்டம்னாலும் அவளை தாண்டி ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி இந்த ஏதாவது நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றணும். பெரிய இயற்கை சீரழிவுகளால ரொம்ப கொலைஞ்சு போயிருக்கோம், அதுல இருந்து காப்பாற்றணும். வலி தாங்கவே முடியல, அதுல இருந்து காப்பாற்றணும். இதெல்லாம் காப்பாற்றணும்னா 108 1000 10,000 அதே நம்பர் தான். பதினோராவது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம். இதுல தேவியினுடைய கருணை பேசப்படுது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. அடுத்த ஸ்லோகம் போலாம். 5th ஸ்லோகம். சர்வஸ்வரூபே. நீங்க திருவாசகத்துல பாத்தீங்கன்னா தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு வரும். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. நமஸ்காரம் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் துன்பம் அவர் பார்த்துப்பார், தொடச்சிடுவார். இடரை களையும் எந்தாய் போற்றி. துர்கையை அப்படித்தான் நாம நினைச்சுக்கணும். ஏன்னா சிவனோட பாட்ட துர்கைக்குன்னா 2 பேரும் ஒண்ணுதான், பேதம் கிடையாது. நாராயணன் நாராயணி, சிவன் தேவி எல்லாம் ஒண்ணுதான். எந்த பாட்டையும் யார் நினைச்சியும் பாடலாம். அடுத்தது சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. அவங்களுக்கு தேவர்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது, அதனால அவங்க கூப்பிட்டாங்க. இவ்வளவுன்னு நமக்கு கஷ்டம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவர்கள் எதுக்கு கூப்பிட்டாங்க? தேவர்கள்ங்கிறது யாரு? நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் தேவி கிட்ட வேண்டுது, எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அழிச்சு என்ன காப்பாத்து அப்படின்னு. இந்த போர்லாம் எங்கேயோ வெளியில நடக்கல, போர்லாம் நமக்குள்ள நடக்குது. நமக்குள்ள எவ்வளோ வேண்டாதது இருக்கு, இந்த வேண்டாததையெல்லாம் அழிச்சிடு அப்படின்னு துர்கையை கூப்பிடுறோம். எதிரிகளை அழி அப்படின்னா எதிரில இருக்கிறவங்களை எல்லாம் அழிக்கிறது கிடையாது, நமக்குள்ள எதிரியாக இருக்கக்கூடியது அதெல்லாம் அழிக்கக்கூடிய சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே, எல்லா ரூபங்கள்லையும் அவளே தான் இருக்கா. எல்லா ரூபங்கள்லையும் இருந்து அருள் செய்யக்கூடியவள் சர்வஸ்வரூபே, எல்லா ரூபங்கள்லையும். ஆனா அவளுக்கு ரூபம் கிடையாது, அதுதான் இங்க ஒரு அழகு. எந்த விதமான உருவமும் இல்லாத அவள் நமக்காக பலவிதமான உருவங்களோடு வரா.
ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து. ஏன் அவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, அவள் ஏன் ரூபம் எடுக்கணும் அப்படின்னு புரியும். ஏன் ரூபம் எடுக்கணும்? இப்ப மற்ற மதங்கள்ல செய்யற மாதிரி நாம அந்த வெளியை அப்படியே இங்க எல்லாம் இருக்கா அப்படின்னு நினைச்சு உருவம் இல்லாததை வணங்க முடியாதா அப்படின்னா, நம்மள சின்ன குழந்தையாக பாக்குற இந்த குழந்தை இப்போ ஒரு குழந்தை வந்து பால் வேணும்னு அழுதுட்டு இருக்கு, அம்மா வேணும்னு அழுது. புரியாத குழந்தை அம்மா வேணும்னு தான் அழுது. இப்போ அவ அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு உட்கார்ந்து, அம்மா அங்க இருந்து வந்து பாலை அவள் முன்னாடி வச்சுட்டு திரும்ப அம்மா போய் மறைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அது பேசாம பால் எடுத்து குடிச்சிடுமா? அம்மா வேணும். அம்மா என்ன பண்ண போறா? அவ பக்கத்துலயாவது வந்து உட்கார்ந்து இருக்கணும், கண்ணுல பாத்துடணும். நீங்க எங்கேயோ அம்மா வேணும்னு அழுது குழந்தை, எங்கேயாவது தூரத்துல அந்த உருவம் தெரிஞ்ச உடனே அழுகை நிறுத்திடுது. அப்போ அம்மாங்கிற உணர்வு எங்கேயா இருந்து குரல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இது இன்னும் விசேஷம். அழுதுட்டு இருக்கிற அம்மா வேணும்னு அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு மறைவா இருந்து அம்மா குரலை கொடுத்துட்டா உடனே பார்க்கணும்னு அழும். நீ பேசாம போன்னு சொல்லுவாங்க. குழந்தைய மறைச்சு எல்லாம் தூக்கிட்டு போகணும், அம்மா எங்கேயாவது வெளியில போகணும்னா நீ சத்தம் போடாத, நீ பேசாம அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசின உடனே பார்க்கணும்னு சொல்லும் குழந்தை. கண்ணு முன்னாடி இல்லைன்னா பார்க்கணும்னு அழும், குரல் கேட்டுட்டாலும் பார்க்கணும்னு அழும். அப்போ ரூபத்தை பார்த்தா மட்டும்தான் திருப்தி ஆகும். அம்மாங்கிற உருவத்தை நேர்ல பார்த்துட்டா திருப்தி ஆயிடும். நமக்கும் அப்படித்தான். அம்மா இருக்காங்கிற உணர்வு இருக்கும், உணர்வு. ஆனா ஒரு கஷ்டத்தின் போது அது எங்க இருக்காளோ இல்லையோன்னு ஆயிடும். குரல் கேக்குதா, அவ ஏதோ பதில் சொல்லல, குரல்லாம் கேட்டா பத்தாது, எனக்கு உருவத்தை பார்த்தா உன்கிட்ட சொல்லி அழுதுட்டா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி நாம குழந்தைகளா இருக்கிறதுனால அவள் உருவமில்லாமல் இருக்கக்கூடிய அவள் பலவிதமான உருவங்களை எடுத்துட்டு வந்து நமக்காக அனுகிரகம் பண்றான். என்ன பிடிச்சுக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன், உன்னோட அம்மா நான் இப்படி இருப்பேன், நீ என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு நமக்காக இறங்கி வந்து உருவங்கள் எடுக்கிறா. சர்வஸ்வரூபே. அப்படி அவள் எடுத்த எவ்வளோ உருவங்கள், இந்த எல்லா உருவங்களையும் அவளே தான் இருக்கா. சர்வஸ்வரூபே சர்வேஷே. சர்வ ஈஷா, அதான் சர்வேஷே. ஈஷான தலைவியாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கா. சர்வேஷே. எதுக்கு எல்லாத்துக்கும் தலைவினா, அவள் தான் நம்ம எல்லாருக்கும் ஓனர். உடையவர் உடையவள். என்ன உடையவள்? நம்மளையெல்லாம் உடையவள். நமக்கெல்லாம் ஓனர் யாரு? அவள் தான் ஓனர். இந்த உயிரும் அவளோடது, இந்த உடம்ப கொடுத்ததும் அவள். அப்ப இன்னும் என்ன மிச்சம் இருக்கு இது ரெண்டு இல்லாம? அப்போ டோட்டல் அப்ப நமக்கு மட்டுமானா, இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவள் தான் ஓனர், எல்லாத்துக்கும் அவள் தான் தலைவி. அவளுக்கு அவளை கேள்வி கேட்க யாரும் கிடையாது. அதனால அல்டிமேட்டான லீடர் அவள் தான். அதுக்கு மேல இன்னொருத்தங்க கிடையாது, மேல் முறையீடே கிடையாது. அவள் தான், அவகிட்ட முறையிடுறது தான் கடைசி, இதுக்கு மேல வேற யாரும் கிடையாது. சர்வ ஈஷா, எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். பலவேறு தெய்வங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் மேல பராசக்தி இருக்கா. அந்த பரபிரம்மமாக அந்த பராசக்தி இருக்கா. அதனால சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே. இங்க என்னன்னா விதவிதமாக பிரிஞ்சு போய் எல்லாத்துக்குள்ளேயும் அவளே சக்தியாக இருக்கா. பிராமி மாகேஸ்வரி பாக்குறோம் இல்லையா? சோ இங்க பிரம்மாவினுடைய சக்தியா அவள் தான் இருக்கா, விஷ்ணுவினுடைய சக்தியா அவள் தான் இருக்கா, ருத்ரனுடைய சக்தியா அவள் தான் இருக்கா. சோ எல்லாருக்குள்ளயும் சக்தியாக இருக்கா. ஆனா அவள் எல்லாத்துக்கும் மேல இருக்கா. சர்வ சக்தி சமன்விதே. எல்லா விதமான சக்தியையும் அளவே இல்லை, அளவில்லாத சக்தியோட இருக்கா. அவளுக்கு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா அப்படின்னா, இவ்வளவுதான் பண்ண முடியும்னு இருக்கானா, மிச்சவங்க எல்லாருக்கும் லிமிட்ஸ் இருக்கு, அவளுக்கு லிமிட் கிடையாது. அவ்வளோ பாப்பங்கள் பண்ணாரே, அவரை ஒரே நாள்ல இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னா, அவ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவளை ஏன் பண்ண, இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சர்வசக்தி சமன்விதே. எல்லா விதமான சக்திகளையும் தனக்குள்ள வச்சிருக்க கூடியவள். பயேபியஸ்திராஹினோ தேவி. பயங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்து. பயேபியஸ்திராஹினோ, திராகின காப்பாத்துறது. பயேபியஸ்திராஹினோ, வரக்கூடிய எல்லா பயங்கள்ல இருந்தும் எங்களை காப்பாத்து. அதாவது எல்லா எதிரிகள்,
எங்க இருந்தெல்லாம் நமக்கு துன்பங்கள் வரக்கூடியமோ எல்லா இடத்துல இருந்தும் தேவி என்னை காப்பாத்து. துர்கே தேவி நமோஸ்துதே. இந்த இடத்துல துர்கையை கூப்பிடுறாங்க. துர்கையை துர்கையினுடைய பெயர் வேதங்கள்லயே நிறைய இடங்கள்ல துர்கா அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால துர்கா அப்படிங்கிற நாமமே ரொம்ப விசேஷமானது. எங்கேயோ பின்னாடி புதுசா வந்தது இல்ல. வேத காலத்துல இருந்து வேதங்கள்லயே துர்கைங்கிற நாமம் சொல்லப்படுது. இங்க துர்கா தேவி நமோஸ்துதே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த மந்திரம் உங்களுக்கே தெரியும். இந்த மந்திரத்தை 108, 1000, 10,000 எப்படியாவது ஜபம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பயங்கள்ல இருந்து, பயேபியஸ்திராகினோ அப்படின்னு தானே கேட்கிறோம். பயங்கள்ல இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு. அதனால அந்த பயங்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஸ்லோகம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. 23வது ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல. அடுத்தது 6வது ஸ்லோகம். ரோகான் அசேஷான் அபஹம்சி. ரோகான் அசேஷான் அபஹம்சி. ரோகான் அசேஷான் அபஹம்சி அப்படின்னு இருக்கு. ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா. ருஷ்டா து காமான் சகலான் அபீஷ்டான். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். 28வது ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல. ரோகான் அசேஷான் அபஹம்சி. ரோகான் அப்படின்னா நோய்கள், மனநோய்கள், உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் ரோகான். அசேஷான்னா மிச்சமில்லாமல், முன்னாடியே வந்திருக்கு. அசேஷ அப்படின்னா சேஷம்னா மிச்சம், அசேஷன்னா மிச்சம் இல்லாம. ரோகான் அசேஷான் அபஹம்சி, நீக்கக்கூடியவளாக இருக்கிறார். நோய்களை எல்லாம் வேரோடு கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம நீக்கக்கூடியவளாக இருக்க. ரோகான் அசேஷான் அபஹம்சி. எப்போ? துஷ்டா, நீ சந்தோஷமா இருந்தா. துஷ்டான சந்தோஷமா இருக்கிறது. அவள் திருப்தியா சந்தோஷமா இருந்தா நோய்களை எல்லாம் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம கம்ப்ளீட்டா தீர்த்திடுறா. நான் இன்னைக்கு காலையிலயோ நேத்து காலையிலயோ நேத்து ஒரு போஸ்ட் போட்டேன் இல்லையா சத்சங்கத்துல. அவளை ப்ளீஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல சமயம் இந்த நவராத்திரி. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சா சந்தோஷப்படுவா? அவளுக்கு ஏதோ பெரிய செலவு பண்ணி பூ மாலைகளும் அப்படி இப்படியும் போடணுமா? ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய நேரம், உங்களுடைய ஒரு எண்ணம், அதை அவளுக்கு கொடுக்கணும். ஒரு பாராயணம், ஒரு ஸ்லோகம், ஏதோ ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். தமிழா? அவளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். அவளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இதுல சொன்னாதான் தெரியுமா, அதுல சொன்னாதான் தெரியுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த லாங்குவேஜ்ல என்ன ஸ்லோகம் தெரியுமோ, ஆனா அந்த ஸ்லோகத்தை சொல்றப்ப அவளை நினைக்கணும். நினைக்கிறது முக்கியம். அப்படி நினைச்சா சந்தோஷமாயிடுறா. நம்மள நினைக்கிறாங்க அப்படின்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்கல. அவளை துஷ்டாவா, துஷ்டா. அதனாலதான் இதை படிக்கிறப்போ ஞாபகமா துஷ்டான்னு படிக்க கூடாது. அப்புறம் அவளுக்கு கோவம் வந்து, துஷ்டானா கெட்டவ அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால துஷ்டான்னு கரெக்டா படிக்கணும். ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா. நீ சந்தோஷமா இருக்கிறப்ப நோய்களை எல்லாம் வேரோடு இல்லாம பண்ணிடுற. சரி, இன்னொரு மாதிரி இருப்பாளா? இருப்பா. ருஷ்டா, ருஷ்டா தூ, நீ கோபமா இருந்தா. இந்த நிலை துர்கைக்கு மட்டும் உண்டு. ருஷ்டா தூ, நீ கோபமா இருந்தா என்ன பண்ணுவ? காமான் சகலான் அபிஷ்டான், எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேறாம பண்ணிடுவான். அவள் கோபமா இருந்தா நாம நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்காது. அவ சந்தோஷமா இருந்தா எல்லாமே செஞ்சிடுவா. உண்மையா சொல்லி இருக்கு. அப்போ நாம கர்ம வினைப்படி நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு
அதனால இன்னும் 4 கர்மாவை சேர்த்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அவளை நினைச்ச உடனே கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும், நோய்கள் எல்லாம் தீர்ந்துடும். பெரிய நோய்கள் எல்லாம் எதனால வருது? பூர்வ ஜென்ம கர்மாவால வருது. பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் அவள் தீர்த்துடுவா, நோய்களை எல்லாம் இல்லாம பண்ணிடுவா அவளை நினைச்சா. அவளை நினைக்காம இருந்தா என்ன பண்ணணும்? வந்ததையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆசைப்பட்டா கூட அதை நிறைவேற்ற மாட்டான். காமான் சகலான் அபீஷ்டான், எல்லா காமங்களையும், வரக்கூடிய எல்லா ஆசையையும் நிறைவேறாம பண்ணிடுவாளாம். அப்படி பண்ணுவாளா? ஏன் பண்ணணும் அப்படி? ஒரு அம்மாவா அது செய்யலாமா? நல்லா இருந்தா நான் ஸ்தோத்திரம் சொன்னா மட்டும் உனக்கு நல்லது செய்வேன், என்ன நினைக்கவே இல்லைன்னா உனக்கு செய்யவே மாட்டேன் அப்படின்னு இருக்கலாமான்னா, நீங்க கொண்டு வந்ததை எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும்னு விட்டுடுறான். அவள் உங்களுக்கு பிறக்கிறப்பவே 6வதாக ஒரு அறிவை வச்சு மனித உடல் கொடுத்திருக்கா. அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணி எங்கேயோ படிச்சு தெரிஞ்சு அவளை நினைச்சா அவ நல்லது செய்வான்னு தெரிஞ்சப்புறமும் அவளை நினைக்காம இருந்தா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதை அனுபவிச்சாவது திருந்துறீங்களான்னு பாப்பா. அதுக்குதான் அந்த கஷ்டத்தை கொடுக்கறது. அனுபவிக்கட்டும், வர்றதை அனுபவிக்கட்டும். ஏதோ ஒரு கஷ்டம் ரொம்ப தாங்க முடியாம போறப்பவாவது அம்மா இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா காப்பாத்திடுவா. நினைக்காத வரைக்கும் ஏன் காப்பாத்த மாட்டா அப்படின்னா, நினைக்காத வரைக்கும் உங்க வினை பயன்களை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல அவ தலையிடுறது இல்லை. அனுபவிக்கட்டும். ஏன்னா நினைக்கிறவங்களையே அவ பார்க்கணும், அதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. நினைக்காத இருக்கிறவங்களை பத்தி அவ ஏன் இப்ப கவலைப்படணும்? அதனால விட்டுடுறா. அதனால அவ ஒன்னும் கஷ்டத்தை கொடுக்கல, நமக்கு கொண்டு வந்ததை நாம அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அவளை நினைச்சா நம்ம கொண்டு வந்ததையும் அனுபவிக்க வேண்டியதில்லை, திருப்தியா இருக்கலாம். அவளை ப்ளீஸ் பண்ணணும்னா, அவளை துஷ்டாவா ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? அவளை நினைக்கணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் கண்டிப்பா படிக்கணுமா? தேவையில்லை. உட்கார்ந்து அவளை மனசுக்குள்ள நினைச்சு, அம்மா உன்னுடைய அனுகிரகத்தால எனக்கு இந்த நான் நிலைமையில இருக்கேன், என்ன நீ எப்பவும் கூட இருந்து காப்பாத்து, அவ்வளவுதான், முடிஞ்சது. உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும். அதை நினைச்சிட்டா, ஒரு தடவை நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. சோ ரோகான் அசேஷான் அபஹம்சி துஷ்டா, நீ சந்தோஷமா இருந்தா இதெல்லாம் செய்யற. ருஷ்டா தூ, நீ கோவமா இருந்தா காமான் சகலான் அபீஷ்டான், எல்லா ஆசைகளையும் நிறைவேறாம பண்ணிடுவார். துவாம் ஆஸ்ரிதானாம் ந விபன்னராணாம். நராணாம் அப்படின்னா மனிதர்களுக்கு, விபன் நராணாம், விபத்து நராணாம் சேர்த்து விபன் நராணாம்னு இருக்கு. விபத்துன்னா ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நாம எதிர்பார்க்காம வரக்கூடிய துன்பங்கள். முதுமை அப்படின்னா எதிர்பார்த்ததுதான், தெரியும் முதுமை வராம இருக்காது. ஆனா ஒரு ஆக்சிடென்ட், எங்கேயோ கீழே விழுந்துட்டோம், எங்கேயோ கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் எதிர்பார்க்காம வரக்கூடிய விபத்து. அதெல்லாம் துவம் ஆஸ்ரிதானாம், துவாம் ஆஸ்ரிதானாம், உன்னை ஆசிரியத்து இருக்கக்கூடியவர்கள், அதாவது உன்னை அண்டி இருக்கக்கூடியவர்கள், உன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த நராணாம் அந்த மனிதர்களுக்கு ந விபத், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் நேராது. துவம் ஆஸ்ரிதானாம் ந விபன் நராணாம். நராணாம் துவாம் ஆஸ்ரித நராணாம் ந விபன், அப்படிதான் எடுத்துக்கணும். உன்னை ஆசிரியத்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படாது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் அடுத்த வார்த்தை தான். ஆசிரிதானாம் ந விபன்னரானாம். உன்னை, அதாவது நான் சொல்லுவேன், அந்த சர்வமங்கள மாங்கல்யங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி துர்க்கையை நினைச்சு மனசுக்குள்ள நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்புற பழக்கத்தை வச்சுக்கிட்டா எந்த நேரத்திலையும் எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸும் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அதை குழந்தைங்களுக்கும் பழக்குங்க. ஒரு ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். சுவாமி முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு போனா அவள் விபத்துகள் எதையும் நேர்றதுக்கு விடுறதே இல்லை, நம்ம கூடவே இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடுறான். அது துவம் ஆஸ்ரிதானாம் ந விபன்னராணாம். துவம் ஆஸ்ரிதா ஸ்ரயாதாம் பிரயந்தி, துவம் ஆஸ்ரிதா ஆஸ்ரயதாம் பிரயாந்தி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அவளை நம்பி ஆசிரியிச்சு இருந்தா நிறைய பேர் உங்களை ஆசிரியிச்சு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த தகுதியை அவள் கொடுக்கிறாள். முதல்ல பணத்தை வச்சு பார்ப்போம். நீங்க அவளை ஆசிரியிச்சு இருந்தா அபரிமிதமான செல்வத்தை கொடுக்கிறாள். வையம் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் சொல்றாரா அபிராம பட்டர்?
என்னென்னமோ கொடுத்துடுறா. நமக்கே அதெல்லாம் லிஸ்டே போட முடியாது, அப்படி கொடுத்துடுறா. ஆனா அப்படி அவள் கொடுக்கறதுக்கான காரணத்தை இங்க சொல்லியிருக்கு. துவாம் ஆஸ்ரிதாம் ஆஸ்ரயதாம் பிரயாந்தி. உனக்கு அவ்வளவு அவள் அனுகிரகத்தினால அவ்வளவு கொடுத்தா நம்ம உடனே என்ன ஆயிடுறோம்? அவ்வளவுதான் முடிஞ்சது, இனிமே அவளை நினைக்க வேண்டியதுல, நம்ம நிறைய வச்சிருக்கோம், இப்ப நம்ம கண்ணாபினான்னு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. உங்களை அவளுடைய பொசிஷனுக்கு அவ கொண்டு வரா. நீங்க உங்களை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய இன்னும் 10-15 பேருக்கு அதை எடுத்து கொடுக்கணும். ஒரு பிறவியில தேவியை வழிபட்டவங்கள் இந்த பிறவியில செல்வந்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அவர் சொல்வார், இந்த பிறவியில செல்வந்தரா இருந்தா என்ன காரணம்னா போன பல பிறவிகள்ல தவங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். உன்னுடைய அனுகிரகத்துக்காக பல பிறவிகள்ல தவம் பண்ணவங்களுக்கு இங்க பெரிய செல்வம் கிடைக்குது. இந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணணும்? உங்களை 10 பேர் அண்டி இருக்கணும்ங்கிறதுக்காக கொடுக்குறா. அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுக்குறா. அது ஒரு பெரிய பொசிஷன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. யாராவது வந்து கஷ்டம்னு கேட்டா கொடுக்க காசு இருக்கு, அது ஒரு பெரிய. நாமளும் இல்லாதவங்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? சேர்ந்து அழலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். பணத்திலையும் அப்படித்தான். பணத்துல மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஞானத்தை கொடுக்கிறா அப்படின்னா அவளை ஆசிரியிச்சிருந்தா நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம மூலமா இன்னும் 10 பேருக்கு ஞானத்தை கொடுக்க வைப்பா. அதனாலதான் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு சொல்றோம். ஏன் குருநாதரே காமாட்சிக்கு ஈடாக நினைக்கிறோம் அப்படின்னா குருநாதருக்கு அவ்வளவு ஞானத்தை தேவி கொடுத்து இன்னும் 10 பேருக்கு குருவா இருந்து அவங்களையும் கடை தேற்று அப்படின்னு அவ அப்பாயிண்ட் பண்றா. அப்போ செல்வத்தை கொடுத்தா நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கே கொடுக்கல, நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே சாப்பிடுறது, இன்னும் 8 வருஷத்துக்கு சேர்த்து வைக்க, இன்னும் 7 ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்க எல்லாம் கொடுக்கல. கொடுத்திருக்கிறது இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது. ஞானத்தை கொடுத்தா தலகரம் பிடிச்சு போய் எங்கேயாவது தனியா போய் உட்காந்துக்கிறது கிடையாது. ஞானத்தை நாம இன்னொரு 10 பேருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவங்களையும் ஞானம் பெற வைக்கணும். சோ இங்க அவள் அறிவோ ஞானமோ செல்வமோ என்ன கொடுத்தாலும் அவ என்ன பண்றா? அவளை ஆசிரியிச்சு இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களை ஆசிரியிச்சு 10 பேர் இருக்கக்கூடிய நிலையை அவங்களுக்கு கொடுத்துடுறா. அதுதான் துவம் ஆஸ்ரிதாயாஸ்ரயதாம் பிரயாந்தி. உன்னை ஆசிரியிச்சிருக்கிறவங்க அவங்களை ஆசிரியிச்சு கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய நிலையை கொடுத்துடுவ அப்படின்னு அர்த்தம். ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா ருஷ்டா து காமான் சகலானபீஷ்டான் த்வாமாஸ்ரிதானாம் ந விபன்னராணாம் த்வாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா. துஷ்டான்னு கரெக்டா படிக்கணும். முன்னாடியே அவ சந்தோஷமா இருந்தாதான் கொடுப்பாங்கிற ஸ்லோகத்தையே நீ கெட்டவன்னு சொல்லிட்டா அப்புறம் அவள் ருஷ்டாவா ஆயிடுவா. துஷ்டா ஞாபகமா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். துஷ்டா ஏன்னா தமிழ்ல தூ பார்த்தோன்னே தூன்னு படிக்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். துக்கம் துஷ்ட அதெல்லாம் துர்கா இதெல்லாம் வந்து நமக்கு அப்படிதான் வரும். ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா ருஷ்டா து காமான் சகலானபீஷ்டான் த்வாமாஸ்ரிதானாம் ந விபன்னராணாம் த்வாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. இது 28வது ஸ்லோகம் 11th அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய சாக்கிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத்வைரி விநாசனம். இது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. எல்லாம் போர்லாம் முடிஞ்சு எதிரிகள் எல்லாம் அரக்கர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் அழிச்சிட்டா. எல்லாம் போயிட்டு முடிகிற சமயத்துல தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க வரங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு தேவி கிட்ட அம்மா நீ எங்களுக்கெல்லாம் நீ நிறைய வரங்களை கொடு அப்படின்னு கேக்குறாங்க தேவர்கள் எல்லாம். அப்போ தேவி சொல்றா, நான் வரம் கொடுக்கக்கூடியவள், வரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா லோகோபகாரமாக வரம் கேளுங்க அப்படின்னு சொல்றா. அதாவது செல்ஃபிஷா எனக்கு இது வேணும் நான் நல்லா இருக்கணும் அப்படி கேட்காம இந்த உலகத்துக்கே நல்லது செய்யக்கூடிய வரங்களாக கேளுங்க, நான் வரம் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு தேவி சொல்றா தேவர்கள் கிட்ட. அது இதுக்கு முன்னாடி ஸ்லோகம்.
இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல 38வது ஸ்லோகத்துல 11வது சாப்டர்ல அவ அது மாதிரி கேக்குறா. வரதாகம் சுரகணா வரம் என் மனசேச்சத அப்படின்னு. நீங்க லோகோபகாரத்துக்காக கேளுங்க, நான் உங்களுக்கு வரம் தருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே லோகோபகாரமாக கேட்கறது அப்படின்னா என்ன கேட்கறது? நீங்க என்ன கேட்டாலும் இப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவள் சந்தோஷத்தை கொடுத்தா அதுல நீங்களும் ஒண்ணு இல்லையா? அப்ப உங்களுக்கும் சந்தோஷம் வரும். நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்க முடியாது. எனக்கு மட்டும் என் வயல்ல மட்டும் மழை பெய்ய வையின்னு கேட்க முடியுமா? மழை பெய்ஞ்ச இதுல நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிட்டா எல்லாரும் நமக்கு ஈக்குவலா ஆயிடுவாங்களே. நமக்கு மட்டும் கொடு அப்படின்னு சொன்னா நாம எல்லாரையும் விட கொஞ்சம் மேல இருக்கலாம். ஆனா பாசிபிளா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய வயல் வச்சிருக்கீங்க, மழை வேணும். மழை கேட்டா பக்கத்து வயல்காரங்களுக்கும் சேர்ந்துதான் மழை பெய்யும். நீங்க துர்கைக்கு நல்லா 10,000 ரூபாய் செலவு பண்ணி மாலையெல்லாம் வாங்கி போட்டு கோவில்ல விசேஷம் பண்ணியிருக்கீங்க. அவங்க நாத்திகர்களாக இருக்காங்க. நாஸ்திகரா இருக்காரு, அவங்க வயல்ல மழை பெய்யாத, எனக்கு மட்டும் மழை பெய்யுன்னு கேட்க முடியுமா நீங்க போய்? நீங்க போட்ட மாலை, நீங்க செஞ்ச உற்சவத்துக்கு அவள் குளிர்ந்தா ஊருக்கே தான் மழை வரும். அப்ப உங்களுக்கு வயிறு எரிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கறதெல்லாம் அவள் அப்படித்தான் எடுத்துப்பா. எப்படி உங்களுக்கு மட்டும் மழை பொழிய முடியும்? ஒரு வயலுக்கு மட்டும் பொழிய முடியுமா என்ன? அவள் எல்லாருக்கும் தான் நல்லது செய்வா. இங்க கேட்கிறப்பவே என்ன கேட்கணும்? லோகோபகாரமாக கேட்கணும். இந்த உலகத்துக்கே நல்லது செய்யக்கூடியதாக கேட்கணும். இது 39வது ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல. தேவர்கள் எல்லாம் சேர்த்து தேவியை பார்த்து சொல்றாங்க, சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். ஆபாதா அப்படின்னா, பாதா அப்படின்னா துன்பங்கள், வேதனை. ஆபாதா அப்படின்னா தொடர்ச்சியான துன்பங்கள், தீராம இருக்கக்கூடிய கஷ்டம், வலி, தடைகள், ஏதோ ஒரு விதமான தடை, ஒரு தொந்தரவு, அபாயங்கள், விபத்துகள், எல்லா நெகட்டிவான விஷயங்களும் பாதா. அது தொடர்ந்து நடந்த ஆபாதா. சர்வ ஆபாதா, எல்லா விதமான ஆபாதா, பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சமனம் அப்படின்னா இல்லாம பண்றது, தீக்கிறது, குணப்படுத்துறது. பிரசமனம் அப்படின்னா குணப்படுத்துறதுலயே ரொம்ப விசேஷமாக குணப்படுத்துவாளாம். அதாவது சுவடே இல்லாம அப்படி ஒரு கஷ்டம் பட்டோம் அப்படின்னு, இப்போ திடீர்னு இன்னைக்கு கஷ்டத்திலேயே அப்படியே ரொம்ப தெருவில் தெரிஞ்சிட்டு இருந்துட்டு ஒரு லாட்டரி அடிச்சு உடனே காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்தா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவன் நேத்து வரைக்கும் பிச்சைக்காரனா தான் இருந்தான். இந்த மாதிரி ஒரு இல்ல எது வரைக்கும் சொல்லுவாங்கன்னா அவன் சாகிற வரைக்கும் சொல்லுவாங்க. யார்கிட்ட அவரை பத்தி பேசினாலும் அவருக்கு எப்படி தெரியுமா காசு வந்தது, முன்னாடி பிச்சைக்காரனா தான் இருந்தான், அப்புறம் காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி தடால்னு ஏதாவது கொடுத்துட்டா நம்மளுடைய பழச சொல்லி சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரசமனம் அப்படின்னா அது அவ கொடுக்கிற அழகுல யாருக்குமே அது ஞாபகம் இருக்காது, பழசு. அப்படி ஒரு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிரசமனம்னா ஒரு ஸ்பெஷலா தீர்த்து வைக்கிறது கஷ்டங்களை, அது பிரசமனம். சர்வ ஆபாதா பிரசமனம், எல்லா விதமான தொடர்ந்த துன்பங்களையும் நீக்கக்கூடியவள். சர்வபாதா பிரசனம். திரைலோக்கிய அகிலேஸ்வரி. திரைலோக்கிய அப்படின்னா இந்த 3 உலகங்களுக்கும், அகிலேஸ்வரி சொந்தமான தலைவியாக இருக்கக்கூடியவள். இந்த உலகங்களுக்கெல்லாம் 3 உலகங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். திரைலோக்கிய அகிலேஸ்வரி, திரைலோக்கிய அகிலேஸ்வரி அப்படின்னு இருக்கும். திரைலோக்கிய அகிலேஸ்வரி அப்படின்னா திரைலோக்கிய அகிலேஸ்வரி. ஏவமேவத்வயா காரியம், அதனால நீதான் அகிலேஸ்வரியாக 3 உலகங்களுக்கும் நாயகியாக இருக்கிறதுனால, தொடர்ந்த துன்பங்களை எல்லாம் ஸ்பெஷலா நீக்கக்கூடியவளாக நீ இருக்கிறதுனால உன்னால மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கணும்? அஸ்மத் வைரி விநாசனம், எங்களுடைய எதிரிகளை எல்லாம் நாசம் பண்ணிடு. அஸ்மத் வைரி விநாசனம்,
இதுவும் அப்படிதான். அங்க எப்படி பிரசமனமோ அது மாதிரி இங்க நாசனம்னா எதிரிகள் அழிஞ்சு போறது. விநாசனம் அப்படின்னா ஒரு சிறந்த முறையில ஒரு ஸ்பெஷலா எதிரிகளை அழிக்கிறது. விநாசனம். அஸ்மத் எங்களுடைய வைரி எதிரிகளை விநாசனம் கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடு. இல்லாம பண்ணிடுனா யாரையும் கொல்ல மாட்டா. எனக்கு நீங்க எதிரி அப்படின்னா என்னுடைய எதிரிகளை அழிச்சுதுன்னு அவகிட்ட கேட்டா, என் மேல உங்களுக்கு எதனால அந்த விரோதம் இருக்கோ அந்த விரோதத்தை அழிப்பா, அந்த விரோதத்தை தீர்ப்பா. நீ உங்களையே போய் சமாதானமா பேச வைப்பா, இல்ல அவங்கள வந்து சமாதானமா பேச வைப்பா, இல்ல அது இல்ல இவங்க மேல நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைப்பா. ஏதோ ஒண்ணு செஞ்சு அவங்க மனசுல இருந்து அந்த பகை உணர்வை நீக்கிடுவா. எதிரிகளை அழிக்கிறதுனா எதிரிகளை எல்லாம் கொன்னு குவிக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா இங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீங்க எதிரி, உங்களுக்கு நான் எதிரி, எனக்கு இன்னொருத்தங்க எதிரி, அவங்களுக்கு இன்னொருத்தங்க எதிரி. இங்க எல்லா எதிரியும் எல்லாரும் சப்தஸ்லோகி சொன்னா எல்லாரும் செத்து போயிட வேண்டியதுதான். சோ இங்க எதிரிகளை அழிக்கிறது அப்படின்னா பகை உணர்வை அழிக்கிறது. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அழிக்கிறதும் எதிரிகள் தான். சோ இங்க இதுல மொத்தமா கேக்குறாங்க எல்லா விதமான எதிரிகளையும், உள்ள வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள், மத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பகை உணர்வு எல்லாமே இங்க வைரி அப்படிங்கிறதுல எங்களுடைய எதிரிகள். அஸ்மத் வைரி விநாசனம், எங்களுடைய எதிரிகளை எல்லாம் இல்லாமல் பண்ணிடு அப்படின்னு கேட்கறது. இந்த ஸ்லோகத்தையும் வந்து எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எதிரிகள் இல்லாம போகணும்னா நமக்கு உள்ளேயோ வெளியவோ இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாம போகணும் அப்படின்னா இதை 108, 1000, 10,000ன்னு உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து செய்யலாம். எந்த நேரத்திலையும் யாருக்காவது கெட்டது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த ஜபங்களை பண்ணவே கூடாது. நான் ஜெயிக்கணும்னு பண்ணலாம், அவங்க தோத்துடணும்னு பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த அந்த மாதிரியான ஒரு பிரயோகத்துக்கு யோசிக்காதீங்க. அப்படி ஒண்ணு நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சா அது எல்லாம் நமக்கு திரும்பி வரும். அதனால தேவிக்கு அப்படி அப்படி நீங்க கேட்ட உடனே எல்லாம் யாரையும் அப்படியெல்லாம் அழிச்சிட மாட்டா. அவள் தர்மத்தின் வழியில தான் நிப்பா. அதனாலதான் பகவதி. அதனால நம்ம அந்த மாதிரியான வேண்டுதல்களை எப்பவுமே வைக்கக்கூடாது. யாருக்கோ கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா எனக்கு வீடு வேணும்னு தான் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எங்க கொடுக்கணுமோ அங்க வீடு கொடுப்பா. அதை விட்டுட்டு எதிர்த்த வீட்டுக்காரங்க வீட்டை வித்துட்டு போயிடணும் அப்படின்னு நீங்க போய் கேட்கக்கூடாது. இந்த வேண்டுதல்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். எனக்கு வேணும்னா உங்களுக்கு பிராப்தம் இருந்தா அந்த வீடு கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கு எங்க வீடு கிடைக்குமோ அங்க கிடைக்கலாம். ஆனா அந்த வீடே வேணும், அங்க இருக்கிறவன் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அஸ்மத் வைரி விநாசனம், அந்த எதிரிகளை அழிக்கிறதுங்கிற வார்த்தையை படிச்சாலே மனசுக்குள்ள வர பயம் அது. நாம தப்பா நினைச்சிட்டா என்ன ஆகுறது? அப்படி தப்பான எண்ணங்கள் வரவே கூடாது. சர்வபாதா பிரசமனம் த்ரைலோக்கியஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். சர்வபாதா பிரசமனம் த்ரைலோக்கியஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். துர்கையின் அருளாட நாம 7 ஸ்லோகங்களும் மீனிங் பார்த்துட்டோம். இந்த சின்னதா தான் இருக்கும் ஞாசம். இந்த ஞாசம் மட்டும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது ஒன்றும் பெரிய ஞாசம் கிடையாது. ஸோ இந்த இந்த சப்த ஸ்லோகிக்கு இதை மட்டும் செஞ்சா போதும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஞாசம் தான். ஞாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இங்க சொல்லக்கூடிய எதிரிகளும் இங்க சொல்லக்கூடிய துர்கையும் எங்கேயோ இருக்கா, அங்கிருந்து வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போறா அப்படிங்கிறது இல்லாம அந்த தேவியும் அங்க நாம சொல்ற எதிரிகளும் நமக்குள்ளதான் இருக்காங்க, அந்த துர்கையும் நமக்குள்ளதான் இருக்கா. இதை நமக்கு கொடுத்த ரிஷியும் நம்ம குருவாகத்தான் இருக்கார். சோ இங்க எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு, இந்த அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றது. இப்ப நான் இப்ப சொன்ன காரணம் தான், எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தேவி இங்க இருக்கான்னா எதிரி மட்டும் வெளியில இருப்பார், தேவியும் உள்ளதான் இருக்கா, எதிரியும் உள்ளதான், தேவர்களும் உள்ளதான் இருக்காங்க, அசுரர்களும் உள்ளதான் இருக்காங்க. சோ இந்த ஞாசம்ங்கிறது நாம அப்படி நம்மளை உணர்ந்துகிட்டு சொல்லக்கூடியது. எந்த தெய்வத்துக்காக சொல்றோம், யார் இதை நமக்கு ரிஷியாக இருந்து கொடுத்தது, அதெல்லாம். சோ கை கூப்பி ஓம் அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய, அது கைகூப்பி சொல்லணும். ஓம் அஸ்ய ஸ்ரீ துர்கா
சப்தஸ்லோகி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய நாராயண ரிஷிஹி. ரிஷிகளுடைய பெயரை சொல்றப்போ உச்சி தலையை நாம 2 விரலால தொட்டுக்கணும். இந்த விரல் யூஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே. பூஜைக்கு பூ எடுக்கிறதுக்கு கூட இந்த ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணக்கூடாது. பூஜைக்கு எடுத்தா கூட மிச்ச விரல்களால தான் எடுத்து பூஜை பண்ணணும். இந்த விரல் தொடக்கூடாது. இங்க நாராயண ரிஷிஹி, ரிஷி சொல்றப்போ இங்க தொட்டுக்கணும். அடுத்தது அனுஷ்டுப் சந்தாக. அனுஷ்டுபாதினி சந்தாம்சின்னு சில இது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டுப் முதலான சந்தங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு நடுவில் 2 ஸ்லோகம் வேற சந்தஸ்ல வருது இல்லையா, அதனால அப்படி கொடுத்துருவேன். நம்ம அனுஷ்டுப் சந்தஸ்னு சொன்னா போதும். அனுஷ்டுப் சந்தஹ. அப்போ நம்ம இப்படி ஒரு மூக்கினுடைய நுனியை சும்மா ஒரு விரலால தொட்டுக்கலாம். அனுஷ்டுப் சந்தஹ. ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வத்யோ தேவதாக. ஹிருதய மத்தியை தொடணும். அந்த 3 விதமாகவும் இருக்கக்கூடிய அந்த துர்க்கையானவள் எங்க இருக்கா? நமக்குள்ளதான் இருக்கா. அதனால ஹிருதயத்தை தொட்டுக்கணும். ஒரு கையாலையும் தொடலாம், 2 கையாலையும் தொடலாம், அது தப்பில்லை. சோ இங்க ஒரு கையில தொட்டாலே கூட போதும். ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வத்யோ தேவதாக. இந்த ஸ்லோகத்துக்கு தேவதைகள் யாரு? இவங்க 3 பேரும். இவங்க 3 பேரோடைய மொத்த உருவமான துர்க்கையின் மேல இருக்கு. திரும்ப கை கூப்பி ஸ்ரீ துர்கா பிரீத்தியர்த்தே சப்தஸ்லோகி பாட்டே விநியோகः. ஸ்ரீ துர்கா பிரீத்தியர்த்தே சப்தஸ்லோகி துர்கா பாட்டே விநியோகः. ரெண்டுமே கரெக்ட் தான். இது சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கை கூப்பி அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய நாராயண ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாலட்சுமி மகாகாளி மகாசரஸ்வத்யோ தேவதாக. அனுஷ்டுப் சந்தக சொல்லிட்டேன்னா சொல்ல தேவதாக. ஸ்ரீ துர்கா பிரீத்தியர்த்தே சப்தஸ்லோகி துர்கா பாட்டே விநியோகா. விநியோகாக்கு எப்படி செஞ்சுட்டு அப்புறமா நீங்க ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்ப நிறைய தடவை சொல்ல போறீங்கன்னா காலையில ஒரு தடவை மட்டும் அந்த பூர்வ பிட்டிகா சிவ உவாச்ச தேவி உவாச்ச இந்த நியாசம் பண்ணா போறோம். ஞானி நாமப்பில இருந்து அன்னைக்கு பூரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நியாசம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். ஓம் அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய நாராயண ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாலட்சுமி மகாகாளி மகாசரஸ்வத்யோ தேவதாக. ஸ்ரீ துர்கா பிரீத்தியர்த்தே சப்தஸ்லோகி துர்கா பாட்டே விநியோகः. துர்கா பிரீத்தியர்த்தே, துர்கையை பிரீத்தி பண்றதுக்காக நம்ம ப்ளீஸ் பண்ணணும் இல்லையா அவள். ஏன்னா அவள் துஷ்டாவா இருந்தாதான் நமக்கு எல்லாமும் கொடுப்பா. அதனால அவளை பிரீத்தி பண்றதுக்கு, அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அவ்வளவுதான். இந்த நவராத்திரிக்கு நீங்க தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் தான் ஆகிருக்கு. இன்னைக்கு பண்ணிடலாம். நேற்று ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் அந்த ஆடியோ அந்த ஃபைலை நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதை தொடர்ந்து சொல்லுங்க. இந்த நவராத்திரி பூரா நிறைய சொல்லுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லுங்க. நிறைய தடவை சொல்லுங்க இந்த நவராத்திரி. இந்த ஞானி நாமப்பில இருந்து 7 மட்டும் திருப்பி சொன்னா போதும். முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது. ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.